ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 243. இங்கு வாமன அவதாரத்தின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பலி மகாராஜா இந்திரனுக்கு உரிமையான இந்திரலோகம் உட்பட உலகங்களையும் வெற்றி கொண்டு ஆட்சி செய்து வந்த காலம் அது. இந்திரன் தனது பதவி இழந்து துன்புறுவது கண்டு வருந்திய அவனது தாயார் ஆன அதிதி தனது கணவர் கஷ்யபரின் அறிவுரைப்படி பாலை மட்டும் அருந்தி 12 நாட்களுக்கு பயோ விரத கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றி பரமபுருஷ பகவானை பக்தியுடன் வழிபட்டார். பக்தியுடன் நிறைவேற்றப்பட்ட பயோ விரத முடிவில் பகவான் விஷ்ணு அதிதிக்கு காட்சியளித்து தான் கஷ்யபர் அதிதி இருவருக்கும் தகுந்த காலத்தில் குழந்தையாக தோன்றி அசுரர்களை தோற்கடித்து இந்திரனை அரியணையில் அமர்த்துவதாக உறுதி கூறி மறைந்து விட்டார். உரிய காலத்தில் அதிதியின் கருவில் இருந்து ஆபரணங்கள் உடனும் கரங்களில் ஆயுதங்கள் உடனும் பகவான் தனது சுய ரூபத்தில் தோன்றினார். பிறகு அவரது தாய் தந்தையர் முன்னிலையிலேயே பிரம்மச்சாரியும் குள்ள பிராமணருமாகிய முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாமன ரூபத்தை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது வாமன தேவருக்கு பூணூல் அணிவிக்கும் சடங்கின் போது சூரியன் காயத்ரி மந்திரத்தை ஓத பிருகஸ்பதி பூணூல் அனுபவிக்க, தந்தை கஷ்ய முனிவர் வைக்கோல் கச்சையை அளிக்க, பூதேவி மாந்தோல் கொடுக்க, சந்திரன் பிரம்மச்சாரிக்கான தண்டத்தை அளிக்க, தாய் அதிதி கௌப்பின துணியை கொடுக்க, இந்திரன் குடை ஒன்றை கொடுக்க, பிரம்மா கமண்டலத்தை கொடுக்க, சப்தரிஷிகள் குசப்புல்லை அளிக்க, சரஸ்வதி ருத்ராட்ச மாலை ஒன்றை அளிக்க, குபேந்திரன் திருவோட்டை வழங்க, பார்வதி தேவி பிச்சையை அளித்தார். பின் பகவான் வாமனர் பலி மகாராஜா யாகம் செய்து கொண்டு இருந்த நர்மதை நதிக்கரையின் வடகரையில் அமைந்து இருந்த பிருகு கச்சம் என்ற இடத்திற்கு எழுந்து அருளினார். பின்பு யாகம் நடத்தும் பலி மகாராஜா இடம் தனக்கு 3 அடி நிலம் தானமாக தருமாறு யாசித்தார். மேலும் அதிகமாக எது வேண்டுமானாலும் தானமாக கேட்க கூறி பலி மகாராஜா வாமன தேவரை வேண்டிய போதிலும் 3 அடி நிலமே போதும் என வாமனர் உறுதியாக கூற, பலி மகாராஜாவும் ஓ சரி, தங்களுக்கு விருப்பமானதை எடுத்து கொள்ளுங்கள் என கூறி தனது வாக்கை உறுதி செய்ய கமண்டலத்தை கையில் எடுத்தார். வந்து இருப்பது விஷ்ணுவே என உணர்ந்த பலி மகாராஜாவின் குருவாகிய சுக்கிராச்சாரியர் பலி வாமனருக்கு உறுதியளிப்பதை தடை செய்ய முயன்றார். வாமனர் தேவர்களின் நலனுக்காக வந்து இருப்பதையும் பலியிடம் யாசித்து பெற்ற அனைத்தையும் பலியின் எதிரியான இந்திரனுக்கு அளிப்பார் எனவும் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிவித்தார். மேலும் வாமனர் முதல் அடியிலேயே உலகங்களையும் ஆக்கிரமித்து கொள்வார். 2வது அடியில் புறவழியில் உள்ள அனைத்தையும் ஆக்கிரமித்து கொள்வார். 3வது அடிக்கான இடத்தை எங்கே நீ கொடுப்பாய்? இவ்வாறாக நீ அளிக்கும் இந்த வாக்கை நிறைவேற்றக்கூடாது, அதனால் நீ நரகத்தை அடைவது திண்ணம் என சுக்கிராச்சாரியர் பலியை மேலும் மேலும் எச்சரித்தார். ஆனால் எதனாலும் மாறாத உறுதி கொண்ட பலி மகாராஜாவோ தன்னுடைய குருவாய சுக்கிராச்சாரியர் இடம் கொடுத்த வாக்கை, அதிலும் ஒரு பிராமணரிடம் கொடுத்த வாக்கை நான் எவ்வாறு மீறுவது? மரணத்தின் போது ஒருவருடைய அனைத்து செல்வங்களும் அவர் இடமிருந்து உறுதியாக பிரிக்கப்பட்டு விடும். எனவே மரணத்தின் போது இழந்துவிடப் போகும் இந்த செல்வத்தால் பகவான் வாமனரை ஏன் திருப்திப்படுத்தக்கூடாது? புண்ணிய புருஷர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவான் விஷ்ணுவை வழிபடுகின்றார்கள். அதே பகவான் இங்கு வாமனராக வந்து இருக்கின்றார். அவர் என்னை
தண்டிக்கவோ அல்லது எனக்கு வரம் அளிக்கவோ எதற்காக வந்து இருந்தாலும் அவர் யாசித்ததை தயக்கம் இல்லாமல் அளிப்பதே எனது கடமை என கூறினார். இதனை கேட்டு கோபம் அடைந்த சுக்கிராச்சாரியர் பலி மகாராஜாவை நீ அனைத்து ஐஸ்வர்யங்களையும் இழந்து விடுவாய் என சாபம் இட்டார். அந்த சாபத்தால் கலங்காத பலி மகாராஜாவோ தான் கூறிய வாக்கினை வாமனருக்கு நீர் வார்த்து உறுதிப்படுத்தினார். பின்னர் பகவான் வாமனர் முதல் 2 அடிகளிலேயே அனைத்தையும் ஆக்கிரமித்து விட்டார். பின் பகவானின் வாகனமாகிய கருடன் பலி மகாராஜாவை நாகபாசத்தால் சிறைப்படுத்தினார். பலியிடம் வாமனர் 3வது அடிக்கு இடம் எங்கே? பொய்யான கர்வத்தால் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீ உன் குருவின் வார்த்தைப்படி நரகலோகமாகிய கீழ் உலகம் சென்று வாழ்வாயாக என ஆணையிட்டார். ஆனாலும் தனது வாக்குறுதி நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்த பலி மகாராஜா வாமனர் இடம் 3வது அடியை தன் தலை மீது வைத்து அருள் புரிய வேண்டும் என வேண்டி நின்றார். மேலும் பலி மகாராஜா வாமனர் இடம் தாங்கள் எனக்களித்த தண்டனையை மிக மிக உயர்வானதாக கருதுகிறேன். எங்களுடைய எதிரியைப் போல் நடித்தாலும் எங்கள் நன்மைக்காக செயல்படுகின்றீர்கள். எங்களை தண்டிப்பதன் வாயிலாக எங்களை அறிவுக்கண்ணை திறந்து விடுகின்றீர்கள். தங்களின் அருளால் தான் எனது அனைத்து செல்வங்களையும் இழந்து தங்கள் திருவடி தாமரையின் கீழ் பலாத்காரமாக கொண்டு வரப்பட்டு இருக்கின்றேன். இவ்வாழ்வு நிலையற்றது என்பதை மாயையால் ஒருவர் புரிந்து கொள்வது கிடையாது. தங்களின் அருளால் அந்த நிலையில் இருந்து நான் காப்பாற்றப்பட்டு இருக்கிறேன் என வேண்டிக் கொண்டார். அப்போது அங்கு தோன்றிய பலியின் தாத்தா ஆகிய பிரகலாத மகாராஜாவும் வாமனர் இடம் பலிக்கு தாங்களே வழங்கிய இந்திர பதவியானது பலியை அறியாமை இருளில் ஆழ்த்தி இருந்ததால் தாங்களே பலியிடம் கருணை கூர்ந்து அதனை பறித்து கொண்டீர்கள் என கூறி வணங்கினார். இறுதியில் பிரம்மா மற்றும் பலியின் மனைவியான வித்யாவளி இருவரும் பலியை விடுவிக்க வாமனர் இடம் வேண்டினார்கள். பகவான் வாமனர் பலி மகாராஜா எல்லா உலக செல்வங்களையும் இழந்துவிட்ட போதிலும் தன் பக்தி தொண்டில் நிலையாக இருந்தார். பலி மகாராஜா தன் செல்வங்கள் அனைத்தையும் இழந்து தனது சுய நிலையில் இருந்து இழிவடைந்து எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு உறவினர்களாலும் நண்பர்களாலும் கைவிடப்பட்டு குருவினால் சபிக்கப்பட்டு நாகபாசத்தால் கட்டப்பட்டு இருந்தாலும் எனக்களித்த சத்தியத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தார் என கூறினார். மேலும் வாமனர் கூறினார், சாவர்ணி மன்னும் மனுவின் ஆட்சி காலத்தில் பலி மகாராஜா இந்திர பதவியை அடைவார். அதுவரை என் கட்டளைப்படி விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட தேவர்களும் அடைய விரும்பும் ஆனால் அடைய இயலாத சுதல லோகத்தில் வாழ்ந்து வரட்டும். சுதல லோகம் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும். மற்ற கிரக அதிபதிகளாலும் பலியே உன்னை அங்கு வெல்ல இயலாது. உமது ஆட்சியை மீறுபவர்களை எமது சக்கரம் அழித்துவிடும். உம்மையும் உம் சகாக்களையும் காப்பாற்ற எப்பொழுதும் நான் உங்களுடனே இருக்கின்றேன். உம்மாலும் என்னை எப்போதும் அங்கு காண முடியும். நீங்கள் அசுரர்களுடன் இருப்பதால் உண்டாகும் உலக எண்ணங்களும் கவலைகளும் என் தெய்வீக சக்தியால் உடனடியாக அளிக்கப்பட்டுவிடும் என்று வரம் கொடுத்து பலி மகாராஜனை சுதரலோகம் செல்ல கூறினார். இவ்வாறாக பலி மகாராஜாவின் இந்த வரலாற்றில் பகவான் பாரபட்சமாக நடந்தது போல் வெளிப்படையாக தோன்றினாலும் ஸ்ரீமத் பாகவதம் கூறும் இந்த வரலாற்றை உன்னிப்பாக ஆய்பவர்களால் பகவான் பலியிடம் உண்மையில் காட்டியது அளவற்ற கருணையே என்பதை ஒருவர் உணரலாம். அதேபோல் பலி மகாராஜாவின் உன்னத பக்தியையும் ஒருவர் புரிந்து கொள்ளலாம். பலி மகாராஜா பகவான் இடம் கொண்டு இருந்த தனது உன்னத பக்தியால் முதலில் தன் உற்றார் உறவினர் நண்பர்களை இழந்துவிட்டார். குருவின் கருணையை இழந்து சாபத்தை பெற்றார். வாமனரின் முதல் 2 அடிகளில் அனைத்து உலக செல்வங்களையும் இழந்துவிட்டார். 3வது அடியில் தன்னையே இழந்துவிட்டார். இவ்வாறாக தன்னையும்
தன் உடைமைகள் அனைத்தையும் தயக்கமில்லாமல் பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து விட்டார். தனது பக்தன் என்றுமே அழிவது கிடையாது என உறுதியளிக்கும் பகவான் கிருஷ்ணரும் வெளிப்படையாக பலியை தண்டித்து கீழ் லோகம் அனுப்பியது போல் தோன்றினாலும் இறுதியில் கொடுத்த வரப்படி பலிக்கு எதிர்காலத்தில் இந்திர பதவியும் அதுவரை அவருக்கு தேவர்களும் அடைய விரும்பும் சுதலலோகமும் அவரையும் அவருடைய சகாக்களையும் பாதுகாக்கும் பணியை தனக்குமாக வாமனர் ஏற்றுக்கொண்டது பகவான் தன் பக்தனாகிய பலிக்கு உலக விஷயத்திலும் எந்த குறையும் வைக்கவில்லை என்பதை உணர்த்துகின்றது. மேலும் உலக எண்ணங்கள் அங்கு பலியை அண்டாதவாறு தனது தெய்வீக சக்தியால் அவரை காப்பேன் எனவும் அவரது ஆன்மீக வாழ்விற்கு உறுதி அளிக்கின்றார். இவ்வாறாக பக்தராகிய பலி சரண் அடைவதிலும் பகவானாகிய வாமனர் உதவி இதிலும் ஒருவருக்கொருவர் ஈடு இணையற்று செயல்பட்டார்கள். பலி அனைத்தையும் பகவானுக்கு அளித்தார். பகவானும் பலிக்கு அதற்கு தகுந்த பிரதிபலனை அளித்தார். இதனே பகவத்கீதை 4.11 பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார். ஓ என்னிடம் சரண் அடைவதற்கு ஏற்றார் போன்று நான் அனைவருக்கும் பலன் அளிக்கின்றேன் என கூறுகின்றார். பலி மகாராஜா போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒருவர் 100% சரணடைந்தால் பதிலாக பகவான் கிருஷ்ணரின் கருணையும் அவருக்கு 100% கிட்டும். மாறாக நாடு, நகரம், மனைவி, மக்கள், ஜாதி, ஜனம், சொத்து, பற்று என பலவாறாக பல விஷயங்களில் சரணடைந்து பகவான் கிருஷ்ணரிடம் துளியும் சரண் அடையாவிட்டால் பகவான் கிருஷ்ணரின் கருணையும் துளியும் கிட்டாது. நீதான் எல்லாமே எனக்கு என கிருஷ்ணரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது கிருஷ்ணரும் தானே அவருக்கு எல்லாம் ஆகிவிடுகின்றார். இது நம் கையில்தான் இருக்கின்றது. இதனையே பிரகலாத மகாராஜாவும் ஸ்ரீமத் பாகவதம் 7.9.27 கற்பக மரம் ஒருவருடைய விருப்பத்திற்கேற்ப பலன்களை அளிப்பது போன்று உங்களுக்கு ஒருவர் சேவை செய்யும் அளவை பொறுத்தே அவருக்கு நீங்கள் வழங்கும் கருணையும் அமைகின்றது என பகவான் நரசிம்மரிடம் பிரார்த்தனை செய்கின்றார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.